அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் பேக்கிங் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் என்னென்னா, முதல்ல ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நமக்கு முதலீடு தேவை. ஏன்னா இப்போ பேக்கிங்கில் நீங்கள் கேக் விற்கும்போது காசு வாங்கி தான் அது செய்ய போகிறோம், அதுக்கு தேவை கிடையாது. நம்ம ஓவன் வாங்கணும், அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா? அந்த காசு எந்த மூலியமாக வருது? நமக்கு வட்டி மூலியமாக வருதா, இல்லை நம்ம சேமிப்பு காசை நம்ம போடுறோமா, அது ஹலாலான முறையில் இருக்கான்றதை பொறுத்து தான் அந்த தொழில் ஹராமா ஹலாலான்றது அமையும். அப்போ நீங்கள் வட்டி வாங்கி அந்த தொழிலை செஞ்சிங்கன்னா அது ஹராம். நீங்கள் வட்டி வாங்காமல் உங்களுடைய சேமிப்பில் செஞ்சிங்கன்னா அது ஹலால் ஆகிடும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் போடுறது. இப்போது ஒரு கேக் செய்கிறோன்னா அதனுடைய பொருட்கள் என்னென்ன போடுறீங்க அப்படின்றதுல இருக்குது. நிறைய கேக்கில் முட்டை, மைதா அது போல் அதற்கான விஷயத்தை தான் போடுறாங்க. ஆனால் ஒரு சில கேக்கில் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கூட சேர்ப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் ஆல்கஹால் போட்டு அந்த கேக் செஞ்சிங்கன்னா அது ஹராம். ஆனால் மற்றபடி எல்லாமே போதை தராத பொருட்கள் சேர்க்குறீங்கன்னா, சாப்பிடக்கூடிய பொருட்களை சேர்க்குறீங்கன்னா அது ஹலால் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியாயமாக விற்கணும், எந்த ஒரு ஏமாற்றுறதும் இல்லாமல். எப்படின்னா சிலர் எடையை கம்மி பண்ணி விற்கிறது, அது போன்ற வியாபாரத்தில் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டிருக்காங்க. அதனால் அதை மாதிரி செய்யாமல் நீங்கள் நல்லபடியாக செஞ்சிங்கன்னா பேக்கிங் என்பது ஹலால் தான். அதில் நீங்கள் இந்த வரைமுறைகள் என்னென்ன, நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய முதலீடு நம்மளுடைய சேமிப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் தடுக்கப்பட்ட பொருட்கள், உண்பதற்கு தடுத்த பொருட்களை நீங்கள் கேக்கு செய்யும் போது அதில் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங் செய்யும் போது அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விற்கும் பொழுது நியாயமாக விற்கணும். ஏமாத்துறது, மோசடி செய்கிறது என்பது இருக்கக்கூடாது. இது 3 விஷயங்களும் அதில் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஹலாலான ஒன்று தான், நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொன்று, ஆண்கள் இடத்துல பேசக்கூடிய நிலைமை ஏற்படுமே அப்படின்னா உங்களுடைய மஹ்ரமான கணவர் அல்லது தந்தையை உங்களுடன் வைத்து கொண்டு நீங்கள் பேசுவது சரியானதாக அமையும். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இஸ்லாம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு விளக்கத்தை தந்துச்சான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.